அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வாழைக்காய் ஃப்ரை. நார்மலாக செய்கிற மெத்தட் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக சேம் டைம் டேஸ்டியாக எப்படி செஞ்சு பார்க்க போகிறோம் இந்த வாழைக்காய் ஃப்ரையை. வாழைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மெத்தடில் செஞ்சால் கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபிக்காக இன்றைக்கி நான் ஒரு 2 வாழைக்காவை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வாழைக்காவை கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிங்க. இது ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணால் போதும். அதுக்கு மேலே பாயில் பண்ணாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி வாழைக்காவை இன்னொரு பக்கமாக திருப்பி விட்டுக்குங்க. ரொம்ப பாயில் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது வாழைக்காய் ஃப்ரை. கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த கலர் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும் இந்த தண்ணிலேயே. இந்த வாழைக்காய் ஃப்ரையில் வாழைக்காய் வேகாமே இருக்கக்கூடாது, ரொம்ப பாயில் ஆனாலும் நல்லா இருக்காது. ஸோ கரெக்டாக ஒரு 3/4 பாயில் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. பாயில் ஆகிற டைமில் நம்ம ஒரு கத்தியை வச்சு உள்ளே டிப் பண்ணி பார்த்தா அந்த வாழைக்காயில் ஈஸியாக அந்த கத்தி உள்ளே போகணும். அந்த மாதிரி இருந்தால் கரெக்டான பக்குவம். அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் வெளியே எடுத்துகிட்டு இந்த வாழைக்காயில் இருக்க ஸ்கின்லாம் நான் ரிமூவ் பண்ணுறேன். இது மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ நான் மசாலா இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் ஆயில் போட்டுக்குங்க. ஆயில் வந்து கொஞ்சம் நிறையவே போடுங்க. எண்ணெய் நிறைய போட்டால் இந்த வாழைக்காய் ஃப்ரை நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, அது நல்லா வெடித்த உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குங்க. இந்த மசாலாவை நம்ம இதில் போட்டுக்கலாம். மசாலா போடும்போது ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுக்கிங்க, இல்லைனா கரிஞ்சு போயிடும். இது போட்ட உடனே இந்த கட் பண்ணி வச்சுருக்க இந்த வாழைக்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்குங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது கூட ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. நடுவில் இந்த மாதிரி அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வாழைக்காவை பாயில் பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸும் கொடுத்து விடலாம். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் வாழைக்காய் வாங்கினா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.